ரைட். அடுத்தது வந்து 21வது வினாவை பார்த்தோம்னு சொன்னா 21வது வினாவில் 5 வருடங்களுக்கு முன்னர் எனது வயது 5 வருடங்களுக்கு முன்னர் எனது வயதின் 5 மடங்கு எனது தந்தையின் வயதாக இருந்தது. அப்போது இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 30 எனின் தற்போது எனது தந்தையின் வயது எனது வயது தந்தையின் வயது என்பன முறை. அதாவது இங்க பாத்தீங்க சொன்னா 5 வருஷத்துக்கு முதல் எப்படின்னா எனது வயது அடுத்தது தந்தட வயது, எனது வயது அடுத்தது தந்தட வயது. இப்ப 5 வருடங்களுக்கு எந்த வயசை போல 5 மடங்கு அவர்றியாம். அப்ப எந்த ஒரு மடங்குண்டா அவர்ற 5 மடங்கா இருந்திருக்கும். 5 மடங்கு என்ற ஒரு மடங்குண்டா அவர்ற 5 மடங்கா இருந்திருக்கும். இப்ப அதுல சொல்லப்படுது என்னண்டா இரண்டையும் கூட்டினா 30. அப்படின்டா இதுல 5 மடங்கு இந்த 6 மடங்கு 6 மடங்கு 6 மடங்கு 30. 6 மடங்கு 30. ஒரு மடங்கு எத்தனை பாக்குறதுக்கு 6 30. அப்ப 1 வந்து 5, இது 5 25. அப்ப 5 வருடங்களுக்கு முதல்ல எனக்கு 5, அப்பாக்கு 25. இப்ப 5 வருடங்களுக்கு இப்ப என்ன இப்ப 5 வருடங்களுக்கு முதல்ல அப்ப தற்போதுண்டா இப்ப 5 வருஷம் கூடித்தானே இருக்கும். அப்ப 5 வருஷம் கூடினா 10, இவருக்கும் 5 வருஷம் கூடிக்கும். அப்ப அவருக்கு 30. அப்ப எனக்கு 10, அப்பாக்கு 30. அப்ப இப்படி விட எங்க இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா எனது வயது தந்தையின் வயது. அப்ப இந்த வயது 10, அப்பட வயது 30. ஆகவே விட வந்து 3வது விட, பொருத்தமான விட 3வது விடையா இருக்கு. அடுத்தது 21வது வினா. 21வது வினா பார்த்தோம்னு சொன்னா பெரிய கனவுறு குற்றி ஒன்றை சுற்றி எல்லா பக்கமும் வர்ணம் பூசப்பட்டு படத்தில் காட்டியவாறு கோடுகள் வழியே வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது. எல்லா பக்கமும் நிறந்தட்டிப்பட்டு இந்த கோடு கிரணத்தின் வழியில வெட்டி எடுக்கப்படும். ஒரு பக்கம் வர்ணம் பூசப்பட்ட தாயக்கட்டைகள், சிறிய தாயக்கட்டைகள் எத்தனை? அதாவது ஒரு பக்கம் மட்டும், அதாவது ஒரு பக்கத்துக்கு மட்டும் பார்க்கிறேன்னு சொன்னா நாம முகத்தை பார்க்கணும். இதுல எத்தனை முகம் இருக்கோ அந்த முகத்தால நாம விடையெடுக்கிறேன். அடுத்த 2 பக்கங்கள் சொன்னா விளிம்புகளை பார்க்கிறேன். 3 பக்கம் சொன்னா அதோட உச்சிகளை பார்க்கிறேன். அப்ப 3 பக்கம் கேட்டா அது நிச்சயமா 8 தான். ஏனென்றா 8 உச்சிகள் இருக்கிறதுக்காண்டு அது 8ஆக இருக்கும். இது வந்து இந்த அரைக்கிறது வந்து உச்சி. அப்ப இது 8, 3 பக்கம் கேட்டு இங்க வந்து முதலாவது கிடைக்கு ஒரு பக்கம் கேட்டா முகங்களை பார்க்கிறேன். அப்ப இந்த அரைக்கிறது வந்து ஒரு பக்கத்துக்கு அடிக்கிருக்கும். அப்ப அதே போல இங்க உண்டு. அப்ப ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்ட 2, இதுவும். அடுத்தது இந்த சைட்ல பார்த்தா இதுக்கு 2 வரும். இது 2 சைட், இதுக்கு 2 தான். இந்த அடிக்கிறதுக்கு இது 2க்கும் ஒரு பக்கம் அடிபட்டிருக்கும். அப்ப இது 2க்கு அடிச்ச மாதிரி அங்க 2க்கு இல்லையா. அடுத்தது இந்த மேல 2க்கு, அடுத்தது அது கீழே. அப்ப இதுல 2 4, பின்னுக்கு 6, கீழே 2 8. அப்ப 8க்கு 2 அடிபட்டிருக்கும். ஆகவே மொத்தம் என்னண்டா 10க்கு வந்து ஒரு பக்கம் அடிபட்டது. இதுல இந்த அரைக்கிற 2, அதே போல இங்கால 2 அடிபட்ட மாதிரி அங்கால சைட்லயும் 2, 4, இந்த 2 அடிபட்ட மாதிரி கீழே 2. அப்ப மொத்தம் இங்கல இந்த சைட்ல 8, இது 9, அங்கால 10. ஆகவே விட வந்து முதலாவது 2 பக்கம் மட்டும் பூசப்பட்டது. 2 பக்கம் பூசணும் சொன்னா விளிம்பை பார்க்க சொல்லிக்கிறோம். அதாவது இந்த விளிம்புல இருக்கிறதுக்கு, இந்த விளிம்புல இந்த அரைக்கிறது 2 பக்கம் பூசப்பட்டது. எங்க பார்க்கக்குள்ள இதுல 2, அடுத்தது இங்க 2, அங்கால இந்த கீழே இதுல 2, அடுத்தது அங்கால 2. அப்ப 2, 4, 6, அங்கால 8. ரைட். அப்ப இந்த சைட்டுக்கு 8 வருது. ரைட். இங்கால வந்து 8. இப்ப இந்த இதையும் பார்க்கத்தானே வேணும். இதுல 2 பக்கம், இதுல 1, இங்க 2, இங்க 3, இங்க 4. இந்த 1க்கு, இந்த 1க்கு, இந்த 1க்கு, இந்த 1. இப்ப இங்கால 4. அப்ப இங்கால 4ண்டா இங்காலையும் 4.
அப்ப இங்க 8. அப்ப 8 மட்டும் எத்தனைக்கு 2 பக்கம் நிறந்திட்டப்பட்டிருக்கும்டா 16க்கு நிறந்திட்டப்பட்டிருக்கும். மூணாவது விட 23வது. அடுத்தது 24வது. 24வது பார்த்தோம்னா இந்த கயிற்று துண்டு ரெண்டா மடிச்சு இந்த மாதிரி வெட்டுறாங்களாம். அப்ப அப்படி வெட்டினாங்கன்னு சொன்னா என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்கிறாங்க. எத்தனை வெட்டக்குள்ள எத்தனை துண்டு வரும் என்று கேட்டி. அப்ப பாத்தீங்களா இந்த கயிற்று துண்டை இப்படி எடுத்து இதை இப்படி மடிச்சு போட்டு போடுறாங்க. இதை இப்படி எடுத்து இப்படி மடிச்சு போட்டு போடுறாங்க. போட்டு இதாகல வெட்டுறாங்க. இப்ப வெட்டக்குள்ள இந்த அடிக்கிற 1 2 இது 2 மடிப்பட்ட தடை இருக்குது. 2 மடிப்பட்டா இதுல ஒரு துண்டு வரும். இதுல 1 2 3. அதே போல 4 இது 5 இது 1 6. ஆகவே மொத்தமா எத்தனைன்னு சொன்னா 6 துண்டுகள் கிடைக்கப்பெறும். விட 4வது 3வதுன்னு சொல்லி போட்டு 6 வரும். 25வது. பட்டிக்கும் பட்டனுக்கும் 5 மகள்மார்கள். அப்ப இது உறவு முறை கேள்விகள்ல வர்றது எப்படின்னு சொன்னா பட்டி பட்டன் இவங்க 2 பேருக்கும் எத்தனை பிள்ளைகள் இருக்குதுன்னு சொன்னா 5 பிள்ளைகள் இருக்குது. அந்த 5 பிள்ளைகளும் திருமணம் ஆயிட்டாங்க. அப்ப அந்த 5 பிள்ளைகளோட 2 பிள்ளைகள் என்ற மனைவி மனைவி என்ற கணவன் இப்படி அவங்க 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் இப்படி இருப்பாங்க. இப்ப அந்த குடும்பத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் 5 பிள்ளைகள் வீதம். அப்ப ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 இது பிள்ளைகள் 5 பேர். 5 5 5 பேர். இப்ப அங்க இருக்கிற மொத்தம் ஆட்கள் எத்தனை பேர் என்று கேட்கிறார். அப்ப பிள்ளைகள் மட்டும் 5 25 பிள்ளைகள். பேரண்ட்ஸ் 2 4 6 8 10. அதோட பாட்டி 2 பேர் பாட்டன் பாட்டி 2 பேர் இருக்காக. அவ்வளோத்தையும் கூட்டினோம்டா 7 3 37 பேரு அந்த ஃபெமிலியிலே இருப்பாங்க. விட 2வது விடு. அடுத்தது 26வது. சிவப்பு நீலம் கருப்பு நிறங்கள் கொண்ட 3 பீனாக்கள் உள்ளன. அவற்றை சதுர்சிகா காவியா கனிமொழி ஆகியோருக்கு பகிர்ந்து கொள்ளத்தக்க ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட விதங்கள் எத்தனை உள்ளன. இப்ப அந்த பேனைய எப்படியாக பகிர்ந்து கொள்வாங்க என்று கட்டிக்கிறாங்க. அப்ப அவங்களோட பேர் எழுதினோம்டா 1 சதுர்சிகா, அடுத்தது காவியா, அடுத்தது கனிமொழி. கனிமொழி இப்படி அவங்க நிக்கிறாங்க 3 பேர். என்னென்ன கலரான்னு சொல்லிச்சுன்னா சிவப்பு நீலம் கருப்பு. இப்ப எப்படி பகிர்வா 1 சிவப்ப சதுர்சிகா சிவப்பு, அடுத்தது நீலம் கருப்பு நீலம் கருப்பு. ஃபர்ஸ்டுக்கு இவைக்கு சதுர்சிகாக்கு ஃபர்ஸ்டுக்கு சிவப்பு கொடுப்பாங்க, நீலம் கருப்பு இப்ப கொடுக்கணும். அடுத்தது என்னடா இவைக்கு சிவப்பு கொடுத்தா கருப்பு இவைக்கு கொடுத்து இவைக்கு நீலத்தை கொடுக்கலாம். இப்படி மாத்தி கொடுக்கலாம் ஒன்று. அல்லது இந்த சதுர்சிகாக்கு நீலத்தை கொடுத்தா சிவப்பும் கருப்பும் இவைக்கு கொடுக்கலாம். அல்லது நீலத்தை கொடுத்தா இவங்க கருப்பு சிவப்பு இப்படி கொடுக்கலாம். அல்லது சிவப்பு கொடுத்து பார்த்தாச்சு, அது நீலம் கொடுத்து பார்த்தாச்சு. அடுத்தது கருப்பு ஃபர்ஸ்ட் கொடுப்போம். கருப்பை கொடுத்தோம்டா அடுத்தது சிவப்பு நீலம், திருப்பி கருப்பை கொடுத்தா நீலம் சிவப்பு. அப்ப இப்படி கொடுக்கக்குள்ள எத்தனை விதங்கள்டா 1 விதம் 2 விதம் 3 விதம் 4 விதம் 5 விதம் 6 விதத்துல இவங்களுக்கு பகிரலாம். எத்தனை வழிகள்ல இவங்களுக்கு ஒன்று வேறுபட்ட விதங்களை கொடுக்கக்கூடியது. அப்ப 6 விதங்களாக வரும். 27வது. 27வது பார்த்தோம்னா ஒரு பணப்பையில் 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொண்ட 8 நாணயங்கள் உள்ளன. அவற்றில் 500 நாணயத்தாள்கள் எண்ணிக்கையும் 1000 நாணயத்தாள் எண்ணிக்கையும் சமன். பணப்பையில் இருக்கக்கூடிய கூடுதலான பணம். அப்ப இதுல எந்த அமௌண்ட் கூடுதலாக வரும் என்று கேட்டுக்கிறாங்க. என்னென்ன அமௌண்ட் சொல்லி சொன்னா 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் மொத்தமா எத்தனை இருக்குதுண்டா 8 நாணயங்கள் இருக்கு. 8 இருக்குது.
இதுல சொல்லுப்படுறாங்க கூட எடுக்கணும்டா நம்ம 1000 ரூபாய் தான் மெயினா பார்க்கணும். குறைய எடுக்கணும்டா 100 ரூபாய் பார்க்கணும். இப்ப கூட 1000 ரூபாய் தான் இருக்குது. அப்ப எல்லாமே எட்டையும் 1000 ரூபாய் கொடுத்தா இங்க தந்தது கொண்டும் இல்லை. அப்ப சரி, அப்ப 7 கொடுப்ப மட்டும் பார்த்தாலும் ஆனா சொல்லுப்படுது 1000 ரூபாயும் 500 ரூபாயும் சமனா. அப்படின்ற சமனா வரணும்டா இதுக்கு 4 கொடுக்கலாம். இதுக்கு 4 கொடுத்தோம்டா 100 ரூபாய்க்கு கதை இல்ல. அப்ப 100 ரூபாய் சம்பந்தப்படாம போயிடும். அப்ப அதுக்கும் கொடுக்க வேண்டியது. அப்ப இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா இதுக்கு 3 இதுக்கு 3 ஏன் 2 சமனாக வரணும். இல்லாட்டி இப்படி 4 கொடுத்தா இது இல்லாம மாறதுக்கு வேண்டி அப்ப என்ன செய்யணும் 3 3 கொடுத்தா மிச்சமா 2 நாணயத்தால் இதுக்கு வரும். அப்ப இதுக்கு பார்த்தோம் சொன்னா இதுக்கிட்ட 3000 3 தாழ்படி 1000க்கு 3000 3 தாழ்படி 500 1500 2 தாழ்படி 200. அப்ப நம்ம 3 கூட்டினோம்டா 3 1500 3000 4500 4700 ஆக கூடிய அமௌண்ட் எடுக்கலாம். அப்ப விட 2வது விடையா இருக்கு. அடுத்த கேள்வி 28வது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3 இருக்குது, இங்க 15 இருக்குது. அப்ப 3 15 பெருக்கினீங்கன்னு சொன்னா 45 45 2 பெருக்கினா 45 2 90. இந்த 2 17 பெருக்கினா 34 34 34 2 பிரிக்கிட இந்த 68 வரும். அப்ப இவடத்தை இன்னத்தை போட்டா 2 போட்டா 19 2 38 38 2 பெருக்கினா 2 பெருக்கினா பாருங்க 38 2 பெருக்கினா 8 2 16 1 மிச்சம் 6 1 7 76 இந்த வருது. ஆகவே 2 சரி. சரியா? ரைட். அப்ப 28க்கு 2 மற்றதுல போட்டு பார்த்தா விட வராது. அடுத்தது 29வது வினா. 29வது வினாவுக்கு பார்த்தோம் சொன்னா 2021ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி சனிக்கிழமையின் டிசம்பர் 31ஆம் தேதி என்ன கிழமை? ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை என்றால் இப்ப ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரும். அப்ப 1ஆம் தேதி வெள்ளியா இருந்தா இது லீப் வருடம் இல்லை, இது சாதாரண வருடம். அப்ப 1ஆம் தேதி என்ன நாள் வருதோ அதே நாள் தான் கடைசி நாளும் வரும். அப்ப கடைசி நாளை கேட்டது. அப்ப அது 1ஆம் தேதி வெள்ளின்னு சொன்னா கடைசி ஆண்டும் வெள்ளிக்கிழமை தான். அப்ப விட 1. ரைட். அடுத்தது 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. இது லீப் வருடம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. டிசம்பர் 1ஆம் தேதி என்ன கிழமை கட்டி? அப்ப இதுக்கு பாருங்க, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை என்று சொன்னா இது லீப் வருடம் தானே. அப்ப 2020 லீப் வருடம். சரியா? லீப் வருடம் 366 நாள் வரும். இப்ப ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமைன்னு சொன்னா டிசம்பர் 31ஆம் தேதி என்ன நாள் வரும்டா இது லீப் சாதாரண சொன்னா அதே நாள் கடைசி வரும். ஆனா இது லீப் வருடம் ஒரு நாள் கூடி வியாழன் என்றது வரும். அத அப்ப வியாழக்கிழமை கடைசி. ரைட். இப்ப பாப்போம். இது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. இப்ப டிசம்பர் 31ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. கடைசி மாசம் டிசம்பர் 31ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அப்படின்னு சொன்னா இங்க கேட்டது டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் கேட்டி, 31ஆம் தேதி கேட்கல, 1ஆம் தேதி கேட்டி. அப்ப இது 31 இதுல மேல எங்கேயோ 1ஆம் தேதி. அப்ப இது 31 இது 30 இது 29.
இது வந்து 29. அப்ப 29 நமக்கு தெரியும் 1 8 15 22 29 அந்த ஓர்டர். அப்ப 1 8 15 22 29 அது 29 முதலாம் தேதி வந்து அதே இதுல ரெக்ல வரும். அப்ப முதலாம் தேதி என்னடா செவ்வாய்க்கிழமை முதலாம் தேதி இருக்க போகுது. அப்ப இதுக்கு விட என்னண்டா செவ்வாய். அடுத்தது 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமையின் அதே ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி என்ன நாள் கேட்டி. அப்ப இதுவும் இதே மாதிரி தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். என்னண்டா இது வந்து 2019 ஒரு சாதாரண வருடம். டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. அப்ப பாப்போம், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி வியாழன். டிசம்பர் மாதம் டிசம்பர் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. சரி, வியாழன் 29 என்றா அதே ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி கட்டி. அப்ப பாருங்க, இது 29 சொன்னா கடைசி ஆண்டா பார்ப்போம். ஏன் கடைசி நாள் என்ன நாள் பார்த்தா தான் முதலாம் தேதி என்ன நாள் வந்து அதை வச்சு 30ஆம் தேதி என்ன நாள் பார்க்கலாம். அப்ப இது 29 30 31 31ஆம் தேதி சனிக்கிழமை வருது. அப்ப இது வந்து 2019ஆம் ஆண்டு ஒரு சாதாரண வருடம். இந்த சாதாரண வருடம் இந்த நாள் சனிக்கிழமை வருதுண்டா சரியா, முதலாம் திகதியும் அந்த வருஷத்தின் முதலாம் திகதியும் சனிக்கிழமை வரும். அப்ப என்னண்டா முதலாம் திகதி சனிக்கிழமை வருது. எப்ப ஜனவரி மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை வருது. அப்ப ஜனவரி மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமைன்னு சொன்னா ஜனவரி மாதம் 30ஆம் தேதி என்னன்னு கேட்டி. அப்ப பாருங்க 1 8 15 22 29 இது வந்தா 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும். அப்ப 30ஆம் தேதி ஞாயிறு என்றது வரும் விட. ரைட், 32வது வினாவுக்கு போவோம். 32வது வினாவை பார்த்தோம்னு சொன்னா 2008ஆம் ஆண்டில் 366 நாட்கள் உள்ளன. அவ்வாண்டில் முதலாம் நாள் புதன்கிழமை எனின் அவ்வாண்டில் வியாழக்கிழமைகள் எத்தனை உள்ளன கேட்டீங்க. ரைட், முதலாம் நாள் புதன்கிழமையா. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா 366 நாள நம்ம 7 பிரிச்சோம்னு சொன்னா 7 5 35 1 மீதி 6 கீழே இறக்கினா 7 2 14 2 மீதி 2 மீதி வந்தா 1 மீதி வந்தா புதன் 2 மீதி வந்தா வியாழன். இப்ப சரியா 52 வர்றதெல்லாம் என்ன அர்த்தம்னு சொன்னா இதுல திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அந்த வருஷம் எல்லாம் இது 52 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 அந்த வருஷத்துல எல்லாம் 52 52 52 இருக்கும். திருப்பி இதுல ஒரு புதன்ல ஒன்று கூடும் வியாழன்ல ஒன்று கூடும். அப்ப பாப்போம், அப்ப புதன்கிழமை 53 இருக்கும் வியாழக்கிழமையும் 53 இருக்கும். வியாழனும் 53 புதனும் 53. ஆகவே இதுல வியாழக்கிழமை கிட்டிக்குது, வியாழன் வந்து 53 நாள் வரும். அடுத்த வினா 2013ஆம் ஆண்டு நடுவில் வரும் தினம் என்ன? இது வந்து சாதாரண வருடம். சாதாரண வருடம் 2013ஆம் ஆண்டு சொன்னா 365 நாள் இருக்கும். 365 நாள் தான் நடுவுல வாக்குறதுக்கு ஒன்றை கூட்டி வாரபடியே 2 பிரிக்கிறேன். அவ 366 2 பிரிச்சா 183ஆம் நாள். இப்ப 183ஆம் நாள் எதென்று நம்ம பார்க்கணும். அப்ப 183ஆம் நாள் எதென்று பார்த்தா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன். ஏனென்றா 6 மாசம் போதும். ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 30 படி 6 3 18 180 நாள் வரும். அப்ப அதை வச்சு நம்ம பார்க்கலாம். அப்ப 6 மாசத்துல வட்டி உண்மையா ஜனவரிக்கு 31, பிப்ரவரி இது சாதாரண வருடத்துல 28, மார்ச்சுக்கு 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் வந்து 30. இவ்வளவுத்தையும் நம்ம கூட்டுவோம்.
கூட்டினா 1 9 10 11 1 மிச்சம் இதற்கு போட்டா 3 1 2 3 4 5 6 181 181 நாள் 6ஆம் மாசம் 30ஆம் தேதியோட வருது. அப்ப 7ஆம் மாசம் ஜூலை மாதம் 1ஆம் திகதி 182ஆம் நாள், ஜூலை மாதம் 2ஆம் திகதி 183ஆம் நாள். ஆகவே இப்ப 183ஆம் நாள் தான் நடுநாள், அது ஜூலை 2ல வருது. விடை வந்து 2வது விடை. ரைட். அடுத்தது 34வதுக்கு பார்ப்போம். 34க்கு பார்த்தோம் சொன்னா, வகுப்பொன்றில் 5 மாணவர்களில் 3 தெரிவு செய்ய வேண்டியுள்ளது. ஆசிரியர் அதனை ஒன்றிலிருந்து ஒன்று எத்தனை விதங்கள்ல தெரிவு செய்யலாம்? அதாவது தெரிவு செய்தல் வினா. இந்த வினாவுக்கு ஏற்கனவே நாம சிறிய ஃபார்மாட்ல படிச்சிருப்போம். அதாவது இந்த மாதிரி 5 பேர்ல 3 பேரை தெரிவு செய்யணும், 5 பேர்ல 3 பேரை தெரிவு செய்யணும் என்று சொல்லி சொன்னா நாம எப்படி எழுதுவோம்? ஏண்டா இப்ப இது 5, இங்க 3 அண்டா 3 இலக்கம் குறைச்சு எது? அப்ப 5 4 3. ரைட். இது 3 வந்தா 3 2 1. ரைட். இப்ப இதை நாம வெட்டி எடுத்தோம்டா. சரி, இப்ப இதுல இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் வெட்டுவோம். இது 2 2 ஒரு தரம், 2 2 2 தரம். இப்ப 2 10, இங்க ஒன்றும் இல்லை, அப்ப விட 10. ஆகவே விட என்னன்னு சொன்னா 2. அடுத்த கேள்வி, 5 மாணவர்களை 2 தெரிவு செய்யணும். அப்ப அதுவும் அதே மாதிரி சி 5 பேர்ல 2 தெரிவு செய்யணும். அப்ப இதுக்கு என்னண்டா 5 கீழே 2 இருக்கிறதால 2 தானா குறைச்சல். அப்ப 5ம் 4 2 தானா. இது 2 இருந்தா 2ல இருந்து 1. இப்ப இது சுருக்குறா, இதுல 2 2 ஒரு தரம், 2 2 2 தரம், 2 10. இது தெரியாதாக்கள் 4 20 2 பிரிச்சா 10 அப்படி எடுக்கலாம். அப்ப இதுக்கும் 10. அடுத்த வினா, அடுத்த வினான்னு சொன்னா, வகுப்பொன்றில் 7 மாணவர்கள்ல 3 தெரிவு செய்ய வேண்டியிருக்குது. இதுவும் சி 7 பேர்ல 3 பேரை தெரிவு செய்யணும். 7 பேர்ல 3 பேரை தெரிவு செய்யணும். அப்ப 7ல இருந்தா 3 இருக்கேன்னு சொன்னா இங்க 3 இருந்தா 7 6 5 7 6 5 3 இலக்கம். அதுக்கப்புறம் இங்க 3 அண்டா 3 2 1. இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் எடுத்தோம்டா 2 2 ஒரு தரம், 2 2 3 தரம். இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் சுருக்கினோம்டா 5 7 5 35. சுருக்கிறது தெரியாதாக்கள் எல்லாத்தையும் பெருக்கி போட்டு கீழே வாரத்தையும் போட்டு நீங்க ஆன்சர் எடுக்கலாம். 7 42 42 5 பெருக்கி ஒரு விட வரும், அதுல 6 வரும், 6 கொண்டு வந்து போட்டு மேல வந்தபடியே கீழே வந்ததால நீங்க பிரிச்சு எடுத்து செய்ய வேண்டும். அது கஷ்டம், அதை விட இது லேஸ். அப்ப என்ன விடமாண்டா 35ன்னு சொல்லி இது வரும். 36வது. அடுத்தது 37வது. 37வதுக்கு பாப்பா, ஒரு குறித்த மாதத்தின் முதலாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆகும், கடைசி நாள் சனிக்கிழமை ஆகும். ஏன்னா அம்மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? முதலாம் நாள் அதாவது முதலாம் திகதி வெள்ளிக்கிழமை, கடைசி நாள் சனிக்கிழமை. அப்ப 1 8 15 22 29 20 வாரதும் வெள்ளிக்கிழமையா இருக்கும். கடைசி நாள் சனிக்கிழமைன்னு சொன்னா 30ஆம் தேதி சனிக்கிழமையா இருக்கும். ஆகவே இங்க அந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் இருந்தா 30 நாளா இருக்கும். இப்ப ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி வந்திருந்தா அது 31 நாளா இருக்கும். அடுத்தது 16 படிக்கட்டுகள் படிகள் உள்ள ஒரு படிக்கட்டில் ஏ முதலாம் படியிலும் பி 16ஆம் படியிலும் நிற்கின்றன. ஏ 2 படி ஏறும்போது பி 3 படி இறங்கினால் அவர்கள் இருவரும் எத்தனையாவது படியில சந்திப்பார்கள் என்று கேட்டீங்க. அப்ப ஏ பி, இவரு முதலாவது படியில நிக்காரு, இவரு 16ஆவது படியில நிக்காரு. இவர் 2 ஏறுவாரு, இவர் 3 3 இறங்குவார். இவ்வளவுதான் தரவு. என்ன? பி 3 படிகள் இறங்குவாரு, ஏ வந்து 2 படி ஏறுறாரு. இப்ப பார்ப்போம். இவர் 1 2 கூட்டினா 3, 3
ரெண்டை கூட்டினா 5, 5ஓட 2 கூட்டினா 7, 7 2 கூட்டினா 9. இப்ப இப்படித்தான் அவர் ஏறி போவார். அதே நேட்டுக்கு இவர் 16ல 3 கழிச்சா 13க்கு வருவார். 13ல 3 கழிச்சா 10க்கு, 10க்கு 3 கழிச்சா 7. அடுத்தது இதுல 3 கழிச்சா 4. இப்படி அவர் இறங்கி கொண்டு வருவார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே நீட்டுக்கு 7 7 வருது. அதாவது 7வது படியில 2 பேரும் சந்திப்பார். இது ஒவ்வொரு படிகள். அப்ப 7வது படியில அவங்க 2 பேரும் சந்திப்பார். 38வதுக்கு 3வது. அடுத்தது 39வது. 39வது இலகுவான வினா உண்டு. இது வாசிக்கக்குள்ள தொடர்ந்து செஞ்சுட்டு போனா கஷ்டமா இருக்கும். அப்ப என்னடா ஃபுல்லா திருப்பி வாசிக்கணும். இந்த விழா ஒன்றில் சிவப்பை விட 2 மடங்கு 2 மடங்கு செம்மஞ்சள் மீன்குமிழ்களும், செம்மஞ்சளை விட 4 குறைவாக பச்சை மீன்குமிழ்களும், பச்சை மீன்குமிழை விட 2 அதிகமாக நீல நிற மீன்குமிழ்களும், நீலத்தின் சரிவாதி மஞ்சள் நிற மீன்குமிழ்கள் ஒளிந்தன. அங்கு 10 செம்மஞ்சள் நிறங்கள் ஒளிந்ததனின் மொத்தமாக எத்தனை கட்டிக்கும்? அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அந்த வயசு கேள்வி மாதிரி இதுல என்ன கலர் வருதோ அதை நம்ம எழுதுவோம். ஒன்று சிவப்பு, அடுத்தது செம்மஞ்சள், அடுத்தது செம்மஞ்சளை விட பச்சை, ரைட், அடுத்தது பச்சையை விட நீலம், அடுத்தது நீலத்தை விட சரிபாதி மஞ்சள். 5 கலர்கள் இருக்குது. அப்ப ஒன்று சிவப்பு, அடுத்தது செம்மஞ்சள், அடுத்தது பச்சை, அடுத்தது நீலம், அடுத்தது மஞ்சள். இப்படி சிவப்பு, செம்மஞ்சள், பச்சை, நீலம், மஞ்சள் இருக்கு. இதுல அவங்க ஃபர்ஸ்டுக்கு சொல்றத கடைசியா ஒன்று சொல்றா பாருங்க. அங்கு 10 செம்மஞ்சள் நிறங்கள் ஒளிந்தன. அண்டா இந்த அரைக்கிறது தானே, இது 10ஆம். செம்மஞ்சள் 10. இப்ப இத குறிச்சதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் இருந்து வாசிச்சா லேசா இருக்கு. இல்லாட்டி அங்க நம்ம எடுக்கிறது சரியா கஷ்டமா இருக்கு. அப்ப நாம ஃபர்ஸ்ட் கடைசியில தந்திருக்கிறாங்க 10 செம்மஞ்சள். இப்ப நம்ம குறிச்சிட்டு ஃபர்ஸ்டுக்கு வாசிப்போம். சிவப்பை விட 2 மடங்கு செம்மஞ்சள். அப்ப அது 10 இருக்குது. 2 மடங்கு தான் செம்மஞ்சள்னு சொன்னா சிவப்பு எத்தனையா இருக்கு? 1 மடங்கு. 1 மடங்கு எத்தனையா இருக்கு? சிவப்பு 5 இருக்கு. சிவப்பு 2 மடங்கு செம்மஞ்சள் 10. அப்ப 5 இது 10. அடுத்தது செம்மஞ்சளை விட 4 குறைய பச்சை. அப்ப செம்மஞ்சள் 10, இதுல 4 குறையண்ட 6 பச்சை. அடுத்தது பச்சையை விட 2 அதிகமா நீலம், இதை விட 2 கூடண்டா 8. அடுத்தது நீலத்தின் சரிவாதி மஞ்சள். நீலத்தின் சரிவாதி இதுல அரைவாசி மஞ்சள், அரைவாசி 4. அப்ப இவ்வளவுத்தையும் நம்ம கூட்டி எடுத்தோம்டா வரும். அப்ப பாருங்க 10, 16 4 20, 28, 28 5 33. 33 விடவரையாக வரும். 40வது வினா. 40வது வினாவுக்கு போனோம்டா அதுல தரப்பட்டிருக்குது. ஏபி 2 நகரங்களுக்கு இடையிலான தூரம் 12 கிலோமீட்டர். இது ஏ என்று வேறு இருந்தா, இது பி என்று இருந்தா அவங்களுக்கு இடையிலான தூரம் 12 கிலோமீட்டர். குறித்த நாள்ல முற்பகல் 6 மணிக்கு லலித் ஏன்ற இடத்திலிருந்து மணித்தியாலத்துக்கு 4 கிலோமீட்டர் வேகத்துல பியை நோக்கி சென்றான். அதேவேளை பி குறித்த ஆரம்பத்திலிருந்து பியிலிருந்து ஆரம்பித்து மணித்தியாலத்துக்கு 2 கிலோமீட்டர் வேகத்துல சென்றார். ஏனெனில் லலித்